பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்காக நான் படிச்சு காமிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசலாம். கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிற? நீதிமான்கள் மேல், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஜனத்தின் மேல அவர் எப்பொழுது நோக்கமா இருக்கிறாரா? நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறீங்களா? அவரோட பிள்ளையாய் வாழ்றீங்களா? அப்ப அவரோட பார்வை எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேல இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நேற்று நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாம உங்க கவலைகளை வேண்டுதலும் ஜபத்தினாலும் தேவ சமூகத்துல ஏறிடுங்க சொன்னேன். அதே போல ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லிறாரு, அவருடைய செவிகள் எங்க இருக்குன்னா வேண்டுதல் செய்கிற உங்க மேல, உங்க வேண்டுதலோட சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஜபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவது இல்லைங்க.